சாதி பெயரை இறுக்கமா புடிச்சிட்டு இருக்கிறவங்க சொந்த பிள்ளைய படுகொலை பண்ற அளவுக்கு தான் நீங்க வளர்றீங்களே தவிர. நாங்க மாமா மச்சான் பழகுவாங்க, அதுக்காக அவங்கள உறவா நாங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர முடியாது. 3 சட்டை 999 ரூபா, அதை 4 பேர் சேர்ந்து வாங்கிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்களை வந்து வளவீசி 333 ரூபா சட்டையில என் வீட்டு பொம்பளை ஓடி போயிடுவான்னு சொன்னா நீங்க உங்க அக்கா தங்கச்சியில கேவலப்படுத்துறீங்க. கல்வி கொடுத்தது காமராஜர், தன் ஜாதிக்கு பின்னாடி நாடார்னு போட்டுக்கிட்டது இல்ல. இப்ப நான் வேற ஜாதியில இருந்து ஒரு பையனை திருமணம் செஞ்சுட்டு வந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? முடியாது. இன்னைக்கு நம்ம பேச நினைச்சது இன்றைக்கும் ஜாதிக்கான தேவை இருக்கிறது என்று ஒரு சாராரம் இல்ல, அப்படி ஒண்ணு தேவை இல்ல, அது இல்லாம என் வாழ்வு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்ற மறுசாராரும் பேசுவதான் கூட்டம். உங்களுடைய சாதி அமைப்புகள்ல என்னவெல்லாம் நன்மை செஞ்சீங்க, என்னவெல்லாம் செஞ்சிருக்கீங்க? எம்பிசி என்ற கம்யூனிட்டியில உள்ள பெரும்பான்மை சாதியை சார்ந்தவன் நான். சரி, 1980 அதுக்கு முன்னாடி காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா என் சமூகத்தை சார்ந்தவங்க வந்து படிக்கிறதே பெரிய விஷயம். அதே மீறி படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அபூர்வம். அட கன்றாவிய. ஒரு தொடர் போராட்டத்தின் பிறகு எம்பிசின்ற ஒரு இடஒதுக்கீட எங்களுக்கு என் சாதி சங்கம் பெற்றுக் கொடுத்தது. இடஒதுக்கீடுன்றது என்ன? அடிப்படை தேவை. நம்ம பேசுறதுக்கு வந்து உரிமை இருக்கு இல்லையா, அது மாதிரி இடஒதுக்கீடுன்றது எல்லாருக்கும் கிடைக்கணும். அதையே போராடி பெற வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கோம். அதை எனக்கு பெற்று தந்தது என் சாதி சங்கம் தான். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. 108 சமூகங்களுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தது என் சாதி சங்கம். அதனால எனக்கு என் சாதி சங்கம் பெரும். நீங்க சொன்ன 108 சாதி இடஒதுக்கீடு நீங்க மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்றது அங்க இருக்கிறவங்க ஏத்துக்குவாங்களா? முத அங்க இருக்கிற பிற சாதி எல்லாம் நீங்க மட்டும் தான் வாங்கி கொடுத்தீங்க, உங்க சமூகம் மட்டும் வாங்கி கொடுத்து ஏத்துக்குவாங்களா? ரசாயன கெமிக்கல் காலம் வராதப்பா. 5 சாதி சங்கம் 10 சாதி சங்கம் சேர்த்து வாங்கி கொடுத்தது ஏத்துக்கலாம். 5 6 சொல்லக்கூடாது. எந்த சாதி சங்கம் வாங்கி கொடுத்துச்சு? இல்ல இல்ல, நீங்க பொதுவா சார் கிட்ட கேட்கலாம். எம்பிசின்ற இடஒதுக்கீடு எப்படி சார் கிடைச்சது? எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்களேன். எப்படி கிடைச்சது நீங்க சொல்லுங்க. உங்க சங்கம் போராடி கிடைச்சு? எல்லா சங்கங்களும் போராடி. எல்லா சங்கமும் எந்தெந்த சங்கம்லாம் அவங்க எல்லாம் போராடி கிடைச்சது. அத சொல்லிட்டு போடா புத்திக்கிட்டு நேக்கா நம்ம பேரை வச்சிடலாம் பார்த்தா உஷாராயிட்டாங்களே. யாரெல்லாம் தன்னுடைய பெயருக்கு பின்னாடி சாதி பேரை தூக்கி போட்டாங்களோ அவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுயமரியாதையோடு இன்னைக்கு பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் நல்லா வாழக்கூடிய தகுதியானவங்களா இருக்காங்கன்னு நீ சர்வேல சொல்லுது. அது தெரியுமா? நீங்க சாதி பெயரை இறுக்கமா புடிச்சிட்டு இருக்கிறவங்க சொந்த பிள்ளைய 20 வருஷம் பாலூட்டி சீருட்டி வளர்த்து தேவையானதை வாங்கி கொடுத்த பிள்ளைய படுகொலை பண்ற அளவுக்கு தான் நீங்க வளர்றீங்களே தவிர உங்க சாதி சமூகத்தை நீங்க வளர்க்கலையே. உங்க சாதியில பிறந்தவங்க வளர்க்கலையே, படுகொலை தானே பண்றீங்க. காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிழிக்கிறது. இது என்னோட வாழ்க்கையில நடந்த ஒண்ணு சார். +2ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன். எங்க ஊர்லயே நான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்டன்சில 200க்கு 200 அக்கௌண்டன்சில கை கொடு. அப்ப எங்க ஊர் எங்க சாதி சங்கத்துல இருந்து அவங்க எனக்கு சன்மான தொகை வழங்கினாங்க. ஸ்கூல்ல என்னை பாராட்டினாங்க. இங்க இருந்து புதுக்கோட்டை சமஸ்தான மகாராஜா செப்டம்பர் 6 அவங்களோட பிறந்த நாள். அப்ப வந்து அவங்க எங்க சமூகத்தினர் எந்த ஊர்ல இருந்தாலும் அந்தந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற எல்லா பிள்ளைகளுக்கும் வருஷம் இப்ப வரவும் சன்மான தொகை வழங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அவனுக்கே தெரியாது. எங்க ஜாதி சங்கம் இங்க இருந்தனாலதான் என்னால அவ்வளவு தூரம் போய் அதை வாங்க முடிஞ்சு. அதனால நான் நிறைய பயனடைஞ்சேன். கல்லூரி சேரும் போது அந்த தொகை எனக்கு பெரிய உதவி தொகையா இருந்துச்சு. அதனால எங்க சங்கங்கள் எங்களுக்கு நன்மைதான் செய்யுது. நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய். இப்ப வந்து நாங்க போரு கொங்குன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கோம். நகர வாழ்க்கையில வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் கண்டிப்பா தேவைப்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி, கல்வி, வியாபாரம் எல்லாத்துலயுமே இது வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு பாக்கணும்னு சொல்றீங்க, ஒரு மாப்பிளை பாக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மாப்பிளை சென்னையில இந்த கம்பெனில வேலை செய்யறாரு, உங்களால விசாரிச்சு தர முடியுமா அப்படின்னு எவ்வரி 5 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல மட்டும் ஜஸ்ட் என்கொயரி பண்ணா எங்க இருந்தாலும் அந்த பையனோட பிஹேவியர் என்ன, நல்லவனா கெட்டவனா, அவனுக்கு பொண்ணு கொடுக்கலாமா கொடுக்கூடாதா அப்படிங்கறத எங்களால விசாரிச்சு 1 டேல சொல்லிட முடியும். அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ அடுத்து கிழிச்சுடுவேன், பொம்பளை புரோக்கர் நீ. சாதி சண்டைகள் இருக்கிற மாதிரியே தொடர்ச்சியாக நம்ம. ஆனா இன்னைக்கு இந்த சாதி அமைப்புகள் சங்கங்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒருத்தரோட சமூக நல்லிணக்கத்தை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அமைப்புகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க தொடர்ச்சியா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. இன்னைக்கு ஒரு ஊர்ல பிரச்சனை நடக்குது அப்படின்னா உடனடியாக இரு சமூக அமைப்புகளும் அந்த இடத்துல கூடி சமூகத்தை எப்படி ஒருங்கிணைப்பு பண்ணலாம், என்ன மாதிரி அடிப்படையில் மறுபடியும் சகோதரத்துவம் ஏற்படுத்தலான்றதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. எனக்கு என் ஜாதி, நான் சார்ந்திருக்க சங்கம் எனக்கு இந்த உதவியை செஞ்சு, இதனால் நான் ரொம்ப பாதுகாப்பா உணர்றேங்கிறதா அவருடைய மனநிலை. அந்த நம்பிக்கையில் என்ன பிரச்சனை? மோஸ்ட்லி அந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க?
என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. தங்களுக்கு கீழே இருக்கிற ஜாதிகள் அப்படின்னு இங்க சமூகம் கட்டமைச்சிருக்கிற ஜாதியை, அந்த ஜாதி நமக்கு எதிரான ஜாதி, அந்த ஜாதியில உள்ளவங்க தான் நமக்கு எதிரிகள் அப்படின்னு கட்டமைக்கிற வேலையை பாக்குறாங்க. அதனால நான் அதை வேணாம் அப்படிங்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டியா? ஒரே நாள்ல 12,000 கையெழுத்து போட்டு கல்வி கொடுத்தது காமராஜர். அந்த காமராஜர் கூட தன் ஜாதிக்கு பின்னாடி நாடார்னு போட்டுக்கிட்டது இல்ல. முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, எங்க ஜாதியில வந்து வீரர்கள் இருந்தாங்க, எங்க பரம்பரையில மன்னர்கள் இருந்தாங்க அப்படின்னு பெருமிதமா ஆரம்பிச்சுட்டு, நான் ஒரு ராஜ பரம்பரை, ராஜாதி ராஜ ராஜகுலோத்துங்க ராஜகம்பீர. எல்லாரும் அவங்க ஸ்பீச்சை முடிக்கும் போது, சார் எங்களுக்கு வேலையே இல்ல சார், பொண்ணே கிடைக்க மாட்டேது சார். அப்போ தொடங்கப்பட்ட தேவை என்னவோ அது இன்னைக்கு இல்ல. வீர பரம்பரைனா எல்லாத்தையும் தாங்கிட்டு வீரனா நிக்கிறது வீர பரம்பரை. அடுத்த டீக்கு வழியில ராஜ பரம்பரை. பஞ்சாயத்து பண்றதுலயும் அடுத்தவன் யார் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இவன் யார் கூட போகணும், இவன் யார் கூட பழக கூடாது, எந்த உணவை சாப்பிடணும், நீங்க எந்தெந்த கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்ற அளவுக்கு முடிவு பண்ற இடத்துலதான் இன்னைக்கு ஜாதி சங்கங்கள் இருக்கு. அதனாலதான் அதை எதிர்க்கிறோம். உங்க ஜாதியை விட எங்க ஜாதி எந்த விதத்திலும் குறைஞ்சது இல்லைனா எங்க ஜாதி மட்டும் என்ன குறைச்சலாம்? பேடுறதுல சாதியால ஜாதி சங்கங்கள் எப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்துல கூட, அதாவது அந்த அவனுக்கும் அந்த ஜாதிக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்க எல்லாரும் பாத்துக்கலாம், தன் கூட படிக்கிற மாணவி கூட ஒரு கோயில்ல போய் உட்கார்ந்து பேசுறான். அவங்களுக்குள்ள காதல் வேற எதுவும் உறவு இருந்ததுதான் யாருக்குமே தெரியாது. அவனும் கெஞ்சுறான். அந்த இடத்துல வந்து ஒரு ஜாதி சங்க தலைவர், அவர் வந்து கோர்ட்டால குற்றவாளியை நிரூபிக்கிறனால நான் சொல்றேன் அவங்க பேரை நபரு, அவர் கூட 9 பேர் இன்னைக்கு கன்வீட் ஆகி குற்றவாளிகளா இருக்கிறாங்க. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா? இன்னைக்கு வந்து ரொம்ப அப்பாவிகள் மாதிரி பேசுறாங்க. நாங்க உதவி தான் சார் செய்வோம், நாங்க எந்த ஜாதிக்கும் எதிரானவங்க இல்ல அப்படின்னு பேசுறாங்க. தன் வீட்டு பெண் கூட பேசினா அப்படின்றதுக்காக இந்த திமிர் எங்க இருந்து சார் வருது? இது எங்க இருந்து வருதுன்னா, இந்த ஜாதி சங்கங்கள் பின்னாடி இருக்கிற தைரியத்துல தான் இந்த குற்றங்கள்லாம் நடக்குது. எங்க வந்து பாருங்க, 3 சட்டை 999 ரூபா, 3 ஃபேன் 999 ரூபா, ஆக மொத்தத்துல 1000 ரூபா. மர்க்கா சொல்லு. ஆக மொத்தத்துல 1000 ரூபா. மர்க்கா சொல்லு. ஆக மொத்தத்துல 1000 ரூபா. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அத 4 பேர் சேர்ந்து வாங்கிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்களை வந்து வலை வீசி 999 ரூபாய் 3 சட்டை. ஆமா, 999 ரூபா 3 சட்டை. ஒரு சட்டை எவ்வளவு? 320 ரூபா பக்கம் வருது. 333 ரூபா. 333 ரூபா. கரெக்டா? சரி. 333 ரூபா சட்டையில என் வீட்டு பொம்பளை ஓடி போயிடுவான்னு சொன்னா நீங்க அவமானப்படுத்துறது உங்க வீட்டு பொம்பளை இல்லையா சார்? நீங்க அவங்களை கண்டிக்கல சார், உங்க அக்கா தங்கச்சியில கேவலப்படுத்துறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட இப்ப மேல இருக்கிறவர் சொன்னாரு 1000 ரூபாய்க்கு 3 சட்டை கிடக்குதுன்னாரு. அப்போ அவருடைய மனநிலை என்னங்கிறது அங்க புரியுது. மற்ற இளைஞர்கள் மீது, மற்ற மாணவர்கள் மீதான பிம்பத்தை அங்க எம்பி கட்டமைக்கிறாங்க. சார் நீங்க சொன்னீங்களே அந்த தாழ்த்தப்பட்டாங்கன்ட்டு, எப்ப சார் அவங்க தாழ்த்தப்பட்டாங்க? இல்ல ஒரு நிமிஷம் சார். இல்ல நீங்க தான் சொன்னீங்க சார். ஏன்டா கூட பேசுற? அறிவில்ல, மண்டையில மூளை இல்ல. 1000 ரூபாய்க்கு 3 சட்டையை வாங்கி போட்டு எங்க வீட்டுக்கு பிள்ளைகளை பார்க்க வரானீங்களா, அப்ப தாழ்த்தப்பட்டாங்க. தாழ்த்தப்படல சார், நீங்க தாழ்த்தப்படுற மாதிரி வேலை செய்றீங்க. தாழ்த்திட்டீங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு வண்டி டியூ கட்டிட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த துணியை வந்து 3 பேர் மாத்தி போட்டுட்டு அந்த பொண்ணை மயக்கிற எண்ணத்துல போறாங்க பாருங்க. அதுதான் கட்ட பஞ்சாயத்து இயக்கம். இது கட்ட பஞ்சாயத்து இயக்கம் கிடையாதுங்க. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. நீங்க வந்து பிசி எம்பிசில வருவீங்களா? இப்ப நாங்க டிஎன்சி எம்பிசில சார், நாங்க எம்பிசில இருக்கோம் சார். அதான் ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எம்பிசில இருக்கீங்களா? சரிங்க. எம்பிசில இருக்கீங்க. ஆமாங்க. ஒரு 8 வருஷமா மாணவர்களின் மருத்துவ உயர்கல்வி இடஒதுக்கீட்டை தராம உயர் ஜாதியினர் பறிச்சிட்டாங்க. லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன போராட்டம் பண்ணீங்க? சொல்றா. என்ன நம்ம பேசுறா? ஏதாவது பேசுறா? உங்கள் சமூகத்தை நீங்க பொண்ணு பாக்குறீங்க, வரவங்களுக்கு பூரா காசு கொடுத்து படிக்க வைக்கிறீங்க. இந்த உயர்கல்வியில மருத்துவம்ங்கிறது உங்க சமூகத்துக்கே பார்க்க வைங்க. அது கூட நீங்க போராடலீனா அதுக்கு இங்க பாருங்க, அதுக்கு இந்த சாதி இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் தான் நாங்க போராட்டம் நடத்துறோம். அந்த எல்லாருக்குமான போராடுபவர்கள் சாதி இல்லை என்று சொல்லி சமூக நீதிக்காக பொதுத்தளத்தில் நிற்கின்ற எங்களை போன்றவர்கள் தான் நாங்கள் போராட்ட களத்தில் நிற்கின்றோம். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இவ்வளவு தூரம் பேசினாங்க, நாங்க வந்து ஜாதியே கிடையாது, நாங்க ஜாதி சங்கமே எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு. இந்த ஜாதி வந்து நீங்க இந்த ஜாதியை போய் அடிச்சுக்கிறீங்க, அந்த ஜாதியை போய் அடிச்சுக்கிறீங்க, நீங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்கிறதும் சொல்றாங்க. இதையெல்லாம் இப்ப பரப்புனது யாரு? இவங்க தான். அப்ப பிரச்சனை கிளப்புறது யாரு? அவங்க தான். ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து. இல்லக்கா, இப்ப சண்டை போடும் பொழுது சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லாம இருந்தா சண்டை சரியாயிடுமா? சண்டையே இல்லையே எங்க கிட்ட. இப்ப சண்டையே இல்ல. சரிங்க. இப்ப ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இப்ப நான் வேற ஜாதியில இருந்து ஒரு பையனை திருமணம் செஞ்சுட்டு வந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? நான் பாக்குறது அவனோட மனசு, நீங்க பாக்குறது அவனோட ஜாதி. ஆமா, பிற சாதி எங்களுக்கு நட்பு. நாங்க மாமா மச்சான் பழகுவாங்க, அதுக்காக அவங்கள உறவா நாங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர முடியாது. அப்புறம் எதுக்கு அந்த மாமா மச்சான்லாம் விட்டு தள்ளுங்க. அவன உறவா பார்க்க மாட்டோம். ஆனா அவன மாமா மச்சான் கூப்பிடுவான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. கல்யாணம் எல்லாம்
பண்ண மாட்டோம் சார். ஓ. எங்க கேஸ்ட்ல தான் சார். நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளை மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. எனக்கு வரப்போற கணவனை நான் கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு என்ன தப்பு? அவன் எந்த விதத்துல குறைஞ்சு போறான் ஜாதின்ற ஒரு விஷயம். அப்போ நீங்க என்னவா இருக்கீங்க? ஜாதி வெறி பிடிச்சவங்களா அதுக்கு இருக்கீங்க. பேர் ஜாதி வெறி கிடையாதே சார். பழக்க வழக்கங்கள் மாறும்ல சார். ஒவ்வொரு ஜாதியில ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் வச்சிருப்பாங்க. அப்படி உங்க ஜாதியில ரொம்ப முக்கியமா நீங்க காப்பாத்த நினைக்கிற பழக்க வழக்கம் என்னம்மா? திமிரு சார். அவளுக்கு திமிரு இல்லையான்னு கேளுங்க சார். எனக்கு அந்த திமிர்லாம் இல்ல, தமிழச்சின்ற திமிர் தான் ஜாஸ்தி இருக்கு. இப்படிதான் இருக்கணும் லைஃப்ல. ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி வேலை கொடுத்துருப்பாங்க. வீட்டுல சமையல் வேலை செய்யணும், இது மாட்டுக்கு சாணி எடுக்கணும், தீனி எடுக்கணும், இது செய்யணும், இந்த செய்யணும், இதை செய்யணும், எப்படி வளர்க்கணும், இன்னொரு வீட்டுக்கு போனா என்ன பண்ணணும், எது பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வாழ்க்கை முறை நாங்க வாழ்ந்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது என்னோட சகோதரி ஒருத்தர் கோயில்ல உட்காந்து இன்னொருத்தர் கூட பேசிட்டு இருக்காங்க. இல்ல உங்களோட சகோதரி ஒருத்தர் கோயில்ல உட்காந்து பேசிட்டு இருந்தா, நீங்க இன்னொருத்தர் கூட பேசிட்டு இருந்தா, கல்யாண வயசுல பேசியிருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன கேக்குறீங்களா? ஆமாங்க ஐயா, உங்களை தான் கேக்குறேன். ஓஹோ, மன்னனிடம் நீ கேள்வி கேட்கிறாயா? வயசுக்கு வந்த சகோதரி கல்யாண வயசுல திருச்செங்கோட்டு மலை கோயில்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மாற்று சமூகத்தை சார்ந்தவன். மாற்று சமூகம் தெரியாதா? எனக்கு அறிவும் இல்லாத ஒருத்தரோட பேசிட்டு இருக்காங்க. மாற்று சமூகம் எனக்கு எப்படி தெரியும்? போன உடனே கை கொடுத்து வாழ்த்துக்கள் மாப்பிள, வாங்க மாப்பிள நம்ம வீட்டுக்கு, ஏன் இங்க பேசுறீங்க, வாங்க வீட்டுக்கு. இனஃப்டா அடிச்சிடு. முதல்ல அவனை மாப்பிள்ளைன்னு நான் முடிவு பண்ண மாட்டேன். நீங்க ஏன் என் தங்கச்சி யாரோட பேசினாலும் அவனை மாப்பிள்ளைன்னு முடிவு பண்றீங்க? கரெக்ட். சிக்கல் உங்க புத்தியில இருக்கு. நானே நினைப்பேன். இருங்க நான் சொல்றேன், கேள்வி. ஏமா தங்கச்சி கூட படிச்ச பல பேரை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேம்மா, இந்த தம்பியை ஏமா கோயில்ல வச்சு பாக்குற, வீட்டுக்கு கூட்டு வந்து பேசுமான்னு சொல்லுவேன். அத மாப்பிள்ளையா இல்ல முடிவு பண்ண வேண்டிய தங்கச்சியை ஒழிய உங்களை பாரு காலையில எந்திரிச்சோன்னா வீட்டுல இருக்க பொம்பளைய மாடு மேய்க்க சொல்றேன் கிடையாது. மாட்டைட்டத்தையும் மனுஷைட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. இந்த சாதிய பிடிமானத்து மேல திடீர்னு இவ்வளவு பேஷனேட்டா கிளம்பினவன் பூரா யாருன்னு பாத்தீங்கன்னா இடைசாதியில இருக்கவன். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. ஏற்கனவே தாழ்த்தப்பட்டவனா ஊருக்கு வெளியே விரட்டணும் பாருங்க, அவனுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவனுக்கு வேற சிக்கல் இருக்கு. என்னை நீ இப்படித்தான் நடத்துவ, நான் படிச்சுதான் ஆகணும், நான் இதோட போராடி தான் வரணும் அப்படிங்கிற இடத்துல வெக்ஸ்ல இருக்கான் அவன். அப்ப ஜாதியை ஒழிப்பதை பற்றி, ஜாதி வேண்டான்னு சொல்ற இடத்தை பத்தி நம்ம நகர வேண்டியது முக்கியம். அதுக்கு யாரை நம்ப வேண்டியது இருக்குன்னா, வழியே இல்லாம இன்றைய இளம் தலைமுறையை தான் நம்ப வேண்டியது இருக்கு. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அதனால இங்க தொடர்ந்து படிப்பு என்பது முக்கியம். படிச்சீங்கன்னா மாறிடும், மாறக்கூடும். அவங்க கூட வைக்கிற வேண்டுகோள் ஒண்ணுதான், நீங்க எல்லாம் மாறுங்கிறது இல்ல, மாற வேண்டிய அவசியமும் இல்ல. நான் சொல்லி ஏமாறணும், அவங்க சொல்லி ஏமாறணும். ஆனா அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம ரொம்ப சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். மறுபடியும் தூக்கி பின்னுக்கு இழுத்துறாதீங்க. உட்காந்து கேட்டு பாரு, உங்ககிட்ட இருக்குது சாதி இல்லைன்னு சொல்லு, வெளியே வா. இல்லண்ணே அவ்வளவுதான், வெளியே வா. உன் பிள்ளைக்கு சொல்லி வளர்க்காத. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.